அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷப்னாஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஆலு பராத்தா. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். 3 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் நான் வேக வச்சுருக்கேன். இதுக்கு இடையில் நம்ம மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்தாப்பில் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. மாவு வந்து எடுத்தாச்சு, கோதுமை மாவு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கீ கூட சேர்த்துக்கலாம். கீ இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். ஸோ அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து அந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளர ஸ்டஃபிங் கூட நீங்கள் ஜாஸ்தியாக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே ஆறிட்டு தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறமா நல்லா மசிச்சிடணும். மாவு அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சாதான் வந்து நமக்கு மாவுலேருந்து வெளில வராமல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா ஃபார் ஃப்ளேவருக்காக. அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பச்சை மிளகா, காரம் இன்னும் அதிகமாக வேணும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சாப்பாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையும் நீங்கள் சாப்பாக கட் பண்ணி கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா இது 3ம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் வந்து மசாலாக்கான உப்பும் சேர்த்துருக்கோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் அந்த இதுவும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து கோதுமை மாவும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா ஒரு பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கட்டும் மாவு. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. சென்டராக வச்சு நம்ம வந்து நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். மாவு வந்து மேலே நல்லா மூடி இருக்கட்டும். நம்ம வந்து ரவுண்டு வந்து ரோல் பண்ணும்போது அந்த மாவுலேருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் நல்லா திக்காக வந்து மாவு எடுத்துக்கிறோம். ரொம்ப தின்னாக வந்து இது ரோல் பண்ணக்கூடாது, சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குண்டாகவே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரோலர் வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லைட்டாக வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் லைட்டாக தெரிஞ்சால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப வெளியே வந்துடுச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்காது. ஸோ இதே மாதிரி வந்து கையாலேயே வந்து ரோல் பண்ணனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த சப்பாத்தி கட்டை இருக்குல்ல ஒரு ரோல், அதை வச்சு கூட நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய எவ்வளோ சைஸ் நமக்கு தேவையோ, எவ்வளோ பெருசு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு திக்னஸ் வந்து நமக்கு தேவை, ரொம்ப தின்னாக இருக்க வேண்டாம். ஸோ நம்மளுடைய இது வந்து ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது இன்னொன்று நான் செஞ்சு காட்டினேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான், இதே மாதிரி பண்ணிக்கலாம். தவா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டஃப்டு ஆலு பராத்தா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு டிஷ். டின்னருக்கு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இது கூட வந்து தக்காளி சட்னி, தால் குருமா, ஆர் தயிர் பிளைன் கர்ட் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆர் சாலட் மாதிரி காய்கறி மிக்ஸ் பண்ணி கர்ட் பண்ணலாம். எது வேணாலும் நம்மளுடைய இஷ்டம் தான். ஸோ 2 சைடும் நம்ம வந்து சுட்டாச்சு. இதில் வந்து கீ ஆர் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் வந்து குக் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து வெள்ளரிக்காய், கேரட் போட்டு தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.